வணக்கம், நான் உங்கள் மோகனா. மாலை மலர் 12/8/2025 செவ்வாய்க்கிழமை. வாங்க செய்தி உள்ளார போகலாம். 70% பணிகள் 70% பணிகள் நிறைவடைந்தன. மதுரை த.வே.க மாநாட்டுக்கு போலீஸ் அனுமதி 10 நாட்களே உள்ளதால் முன்னேற்பாடுகள். அனுமதி திருமங்கலம் ஆகஸ்ட் 12. மதுரையில் த.வே.க தனது 2வது மாநில மாநாட்டை வருகிற 21ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடத்துகிறது. அதன் மூலம் கட்சியின் பலம் மற்றும் தொண்டர்களின் பலத்தை நிரூபிக்க முயற்சி எடுத்து வருகிறது. மாநாட்டிற்காக சுமார் 506 ஏக்கர் மேல் இடம் தேர்வு செய்யப்பட்டு செம்மைப்படுத்தி பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிரம்மாண்ட விழா மேடை விஜய் அவர்கள் தனது ரசிகர்களையும் தொண்டர்களையும் தொடர்ந்து நடந்து சென்று சந்திப்பதற்கான ரேம் வாக் நடைமேடை மற்றும் பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கும் இடத்தில் தடுப்பு வேலி பணிகள், ஒளி கருவிகள் பொருத்துவதற்கான கேலரிகள், மாநாட்டின் பிரம்மாண்ட முகப்பு அர்ச்சன் மின் விளக்குகள், பிரம்மாண்ட கோட்டை வடிவிலான நுழைவு வாயில் போன்றவை அமைக்கும் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. தற்போது மழைக்காலம் என்பதால் தொண்டர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மாநாட்டு திடலில் மொத்தம் 90 பாக்ஸ்கள் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக தடுப்பு கம்பிகள் போடப்பட்டு ஒரு பிரிவில் 2000 பேர் அமரும் வகையில் ஏற்பாடுகள் நடக்கிறது. அந்த வகையில் 1.50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அமர்வதற்கு இருக்கைகள். அதே போல மற்ற மாநாடுகளை விட இந்த மாநாட்டில் தண்ணீர் தாகம் ஏற்படாமல் இருப்பதற்காக நிலத்தில் அடியில் பைப்புகள் போடப்பட்டு 750 குழாய்கள் அமைக்கப்பட்டு காலை முதல் மாலை வரை தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் வழங்குவதற்கு புதிய திட்டம் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகளும் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் மாநாட்டு திடலை சுற்றி பார்க்கிங் மற்றும் சாலைகளில் 5000 லிட்டர் அளவிற்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட சின்டெக்ஸ் தொட்டிகளின் தண்ணீர் வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு தொடர்பாக காவல்துறை சார்பில் 42 கேள்விகள் கேட்டு அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டது. காவல்துறையிடம் விளக்கம் கொடுத்து 1 வார காலமாகியும் காவல்துறை தற்போது வரை அனுமதி கொடுக்காததால் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் என்று திருமங்கலம் கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் அன்சுல் நகாரை சந்தித்து மாநாடு அனுமதி குறித்து பேச்சுவார்த்தை நடந்தது. முன்னதாக நேற்று பிற்பகலில் மதுரை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அரவிந்த் மாநாடு நடைபெறும் திடல் மற்றும் வாகன நிறுத்துமிடங்களை நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இது குறித்து த.வே.க பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கூறுகையில், விக்கிரவாண்டி மாநாட்டை விட மதுரை மாநாட்டை மிகச் சிறப்பாக நடத்த ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. காவல்துறை சார்பில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உரிய விளக்கம் அளித்துள்ளோம். குறிப்பாக பார்க்கிங் வசதி, போக்குவரத்து வசதி உள்ளிட்ட முக்கிய கேள்விகளுக்கும் விளக்கமளித்து தற்போது வரை மாநாட்டு பணிகள் 70% நிறைவு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மாநாடு நல்லபடியாக நடக்கவும் சிறப்பாக நடக்கும். எங்க யூடியூப் சார்பில் மூலமா நாங்கள்லாம் வாழ்த்துறோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனம்.